அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துலா ராசி. துலா ராசிக்காரங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் ரொம்ப துல்லியமாக இருக்கும். ஏன்னா எது சரி எது தப்பு அப்படிங்கிறத ஒன்றுக்கு பல முறை யோசிப்பாங்க. பல முறை யோசித்து ஒரு துல்லியமான முடிவு எடுப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏறவாறு சட்டுன்னு புரிந்து கொண்டு அதற்கேற்ற முடிவு எடுக்கிறதுல ரொம்ப அதீத புத்திசாலிங்க நம்மளுடைய துலா ராசிக்காரங்க. நல்லதை கெட்டதெல்லாம் தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இல்லாத தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு அறிவுரை கூடுறவங்களும் அதனாலேயே பல பேர்த்துக்கு நம்மளுடைய துலா ராசிக்காரங்களை பிடிக்காமல் போயிடும். இதனால் ரொம்ப மன வருத்தமாக இருப்பாங்க. என்னடா நம்ம நல்லது தானே சொன்னோம், இவங்க என்ன நம்ம பார்த்து கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட கூட தவறான பாதையில் யாராவது போனாங்கன்னா அவங்களெலாம் வெறுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு நல்லது இதுதான் கெட்டது அப்படிங்கிறத ஒரு நல்வழிப்படுத்தக்கூடியவங்களாம் நம்மளுடைய துலா ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அப்படி நல்வழிப்படுத்தணும்னு இவங்க முடிவு ஒரு காரியத்தில் இறங்கிடுவாங்க. அப்படி அவங்க நல்ல வழிக்கு வர்ற வரைக்கும் அவங்கள எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயமா இறங்கி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள ஒரு வழிக்கு நல்ல வழியில் கொண்டுட்டு வந்துடுவாங்க. அன்பை மட்டும் காமிக்க வேண்டும். அப்படி அன்பை காமிச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்நாள் முழுசும் துலா ராசிக்காரங்களை உங்களை உயிராக நினச்சி மதிக்கக்கூடியங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை அவங்களுடைய விருப்ப பிரகாரம் தான் நடக்கும். அதே மாதிரி மனைவியோ கணவனோ அல்லது கணவன் மனைவியோ தேர்ந்தெடுக்கும்போது அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற துணை யார் அப்படிங்கிறத அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த அளவுக்கு வருகின்ற துணையை அவங்க ஒரு உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய துலா ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துலா ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துலா ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார், மேச ராசியில் செவ்வாய் இருக்கிறார், புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறது, சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், கும்பத்தில் சனி இருக்கிறார், மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறார், கன்னியில் கேது பகவான் இருக்கிறார். இந்த மாதிரி கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையினால் நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை அள்ளித்தரும் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவங்க தாங்க நம்மளுடைய துலா ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்களில் சூரியன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். சிக்கலான வழக்குகளை கூட உங்களுடைய வழக்கறிஞர்களின் வாத திறமையால் நல்ல ஒரு சாதகமான பதிலெலாம் கிடைக்குங்க. சின்ன பெண்ணமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையவே உங்களுடைய வழக்குனாலையும் உங்களுடைய திறமையினாலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. மருத்துவர்களின் மகத்துவம் அதிகரிக்க போகுது. மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி சந்திரனின் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மளுடைய
துலா ராசிக்காரர்களுக்கு தொழில் துறையில் மிக முன்னேற்றமான காலகட்டமாக இது துலா ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகங்களில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். அளவில்லாத லாபம் இப்போ நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறார். மனைவி அதே மாதிரி தங்கையால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்க. மனைவி கிட்ட பேசும்போதும் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. அதே மாதிரி உடன் பிறந்த தங்கை கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். கவனமாக இருங்க. 2 பேர்த்துக்கிட்டேயும் அன்பாக பேசுங்க. அன்பாக பேசினீங்க அப்படின்னாவே நிச்சயம் உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். நீங்கள் காரணமாயிடாதீங்க. 2 பேரும் பிரிஞ்சு போகிறதுக்கு நீங்கள் ஒருபோதும் துணை இருக்காதீங்க. அன்பாக பேசினீங்க அப்படின்னா 2 பேருமே உங்ககிட்ட சமாதானமாகறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். திடீர்னு வியாபாரத்தில் அரசாங்க வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இப்போ வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் கிரகநிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார். நீண்ட நாட்களாக தொந்தரவு செஞ்ச ஒரு நோய் கூட இப்போ உங்களை விட்டு விலகிறதுக்கான காலம் இது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக படுக்கையாக படுத்துட்டு இருந்தவங்க கூட எந்திரிச்சு நடமாடுறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு. நம்ம நரம்பு சம்பந்தமான வியாதினால் ரொம்ப நாளாக படுத்துட்டு இருந்தீங்க கூட அந்த வியாதி எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுங்க. நீண்ட நாளாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூட வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா திருமணம் கைகூடி வரும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி தவித்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சனி 5ஆம் இடத்துல இருக்கிறார். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆடம்பரமாக வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் சிலர் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறார். எலியும் பூனையுமா இருந்த இல்லற வாழ்க்கை கூட இனி ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையாக மாறப்போகுது. இதுனா வரைகளும் கணவனும் மனைவியும் அடிச்சுட்டு பிரிஞ்சு இருந்தவங்க கூட இனி ஒற்றுமையாக சேருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறதுனால மனம் ஒத்து போகும். கேது 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். எந்த காரியத்தையும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற நாட்களில் நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற 29ஆம் தேதி வக்ரக பயிற்சி ஏற்பட போகுது. அதனாலையும் நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு சாதகமான பதில் அனைத்துமே கிடைக்க போகுது. ஏன்னா சனி வக்ரக பயிற்சி அப்படிங்கிறது பின்னாடி திரும்பி நடக்கிறது போல். அதாவது இதுனா வரையிலும் யாருக்கெல்லாம் சனி பகவான் கெடு பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை இனி கொடுப்பார். நல்ல பலன்கள் கொடுத்த அனைவருக்கும் கொஞ்சம் கெடு பலன்களை கொடுக்க வருகிறார். அதனால் இந்த சனி வக்ரக பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுனா வரையிலும் நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். இனி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடவுள் தந்த வரமாக நினைத்து ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழக்கூடிய உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களும் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். மனைவிக்கிட்டேயோ அல்லது மாமியார் மாமனார் இந்த மாதிரி இவங்ககிட்டயோ குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்க. அதே மாதிரி நீங்கள் போய் அதில் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி 2 பேர்த்திட்டையும் சமாதானம் பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியே தரும் நாட்களாக தான் அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு
சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும். அதுவும் சிவபெருமான பிரதோஷத்தன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வருது இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.